அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தமிழக அரசியலே உற்று பார்க்கும் காரைக்குடி தொகுதியை கைப்பற்ற வரும் செந்தமிழன் சீமானின் வெற்றி வாய்ப்பை பற்றியும், அவருக்கு கடும் போட்டி கொடுக்க தயாராகி வரும் தளபதியின் தம்பி டாக்டர் டி.கே. பிரபு டிவிகே, பாஜகவின் பாண்டித்துரை தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏஎஸ் மாங்குடி ஆகியோரது வெற்றி வாய்ப்பை பற்றியும் விரிவாக விவாதிக்கலாம். காரைக்குடி தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கப் போவது செட்டியார் சமூகமா, தேவர் சமூகமா, அல்லது அமைதியாக இருக்கும் முத்தரையர் மற்றும் பட்டியலின வாக்குகளா? கடந்த 2021இல் டிஎம்கே கூட்டணி தயவால் பெற்ற வெற்றி இந்த முறை யாருடைய கைக்கு மாறும்? சீமான் ஏன் தன் சொந்த மாவட்டத்தில் காரைக்குடியை தேர்வு செய்கிறார்? டி.கே. பிரபு செட்டியார் சமூக வாக்குகளை மொத்தமாக அள்ளுவாரா? திமுக கூட்டணியின் பலம், அதிமுகவின் மௌனம், பாஜகவின் கணக்கு, அனைத்து சமூகங்களின் வாக்கு சதவீதம், கடந்த கால தேர்தல் முடிவுகள் மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் காட்டிய அதிர்ச்சி தகவல்கள் என காரைக்குடியின் முழு ஜாதகத்தையும் அலசப்போகிறோம். இந்த வீடியோவை முழுசா பார்த்தா 2026இல் காரைக்குடியின் எம்எல்ஏ யார் என்பதை நீங்களே கணிச்சிருவீங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதலாவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழன் சீமான் அவர்கள். இவர் கடந்த 2016 தேர்தலில் கடலூரில் போட்டியிட்டு 12,497 வாக்குகளை பெற்று 5வது இடத்தை பிடித்தார். 2021 தேர்தலில் சென்னை திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தாலும் 48,597 வாக்குகள் பெற்று 3ஆம் இடம் பிடித்தார். இவர் இந்த முறை சொந்த மாவட்டமான சிவகங்கையில் உள்ள காரைக்குடி தொகுதியில் களமிறங்கப் போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த தொகுதியை தேர்வு செய்ய காரணமே, இங்கு நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தலுக்கு தேர்தல் மக்களின் ஆதரவு பெருகி வருகிறது. 2021 தேர்தலில் இங்கு சுமார் 23,000 வாக்குகள் பெற்று 11.5% 4ஆம் இடம் பெற்றது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் 28,000 வாக்குகள் பெற்றுள்ளனர். இங்கு சீமான் போன்ற தலைவர் களம் இறங்கும் பொழுது அந்த ஸ்டார் ஃபேக்டர் மற்றும் சொந்த மாவட்ட நபர் என்பது போன்றது வாக்குகள் பன்மடங்கு அதிகரிக்க உதவும். அது மட்டுமல்லாமல் இங்கு குறிப்பிட்ட அளவில் உள்ள பறையர் மற்றும் பள்ளர் சமூக வாக்குகள் இவருக்கு வர அதிக வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் இந்த சமூக வாக்காளர்கள் சமீப காலமாக சீமானை ஆதரித்து வருகின்றனர். இரண்டாவதாக, காரைக்குடியை சேர்ந்த பிரபல டாக்டர் டி.கே. பிரபு தமிழக வெற்றிக் கழகத்தின் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர். இவர் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த தொகுதியில் சுமார் 15% வரை உள்ள இந்த சமூக வாக்குகள் பாரம்பரியமாக காங்கிரஸ் மற்றும் அதிமுக கட்சிகள் பக்கம் செல்கின்றன. அந்த வாக்குகளை தனது பக்கம் இழுக்க சுமார் 1 வருடமாக தொகுதியில் வேலை செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு மருத்துவராகவும் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருப்பதாலும் இளைஞர்களிடையே நல்ல அறிமுகம், அரசியல் பின்னணி இல்லாத ஒரு தொழில்முறை வல்லுநர் என்ற சுத்தமான பிம்பம், இந்த பகுதியில் செல்வாக்குமிக்க குடும்ப பின்னணி போன்றவை தனக்கு சாதகமென களத்தில் இறங்கியுள்ளார். அடுத்ததாக, காரைக்குடியின் தற்போதைய காங்கிரஸ் எம்எல்ஏ திரு எஸ். மாங்குடி அவர்கள். இவர் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். இவர் சார்ந்த சமூகம்தான் தொகுதியின் வெற்றியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர் இந்த மாவட்டத்தின் அரசியல் பிரபலங்களான ப. சிதம்பரம் மற்றும் கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவர்களின் தீவிர ஆதரவாளர். அவர்களின் ஆதரவு இவருக்கே. அதன் மூலம் சிதம்பரம் சார்ந்த செட்டியார் சமூக மக்களும் இவரை ஆதரிப்பார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதிக்கு பல நலத்திட்டங்கள் செய்து மக்களின் நன்மதிப்பை பெற்றது தமக்கு பலமாக பார்க்கிறார். திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டணியில் இருப்பதால் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின வாக்குகளும் தனக்குத்தான் வரும் வெற்றியும் உறுதி என களத்தில் இறங்கியுள்ளார். அடுத்ததாக, சிவகங்கை மாவட்ட பாஜக தலைவர் திரு பாண்டித்துரை அவர்கள். இவரும் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். இவர் மாவட்ட தலைவராக இருப்பதால் அடிமட்ட தொண்டர்களுடன் தொடர்பில் உள்ளார். குறிப்பாக காரைக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் உள்ள தேவர் சமூக வாக்குகளை கவர்வதற்காக பாஜக இவரை முன்னிறுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்து மற்றும் தேசிய சிந்தனையாளர் வாக்குகள், கூட்டணியில் உள்ள அமமுக மற்றும் அதிமுக வாக்குகள் வெற்றிக்கு உதவும் என களத்தில் இறங்கியுள்ளார். கடைசியாக, தேர்போகி பாண்டி. இவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சிவகங்கை மாவட்ட செயலாளர்.
ஒருவேளை இந்த தொகுதி அமமுக கட்சிக்கு ஒதுக்கினால் இவர்தான் போட்டியிட உள்ளார். கடந்த முறை கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று சுமார் 44,000 வாக்குகள் பெற்று 3வது இடம் பெற்றிருக்கிறார். இவரும் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். வாய்ப்பு கிடைத்தால் சமூகம் சார்ந்த வாக்குகள் மற்றும் அதிமுக பாஜக கூட்டணி வாக்குகளால் வெற்றி பெறலாம் என களத்தில் இறங்க காத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி 4 முனை போட்டியாக மாறியுள்ள காரைக்குடி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம்? காரைக்குடியில் சாதி அரசியல் ரொம்பவே நுணுக்கமானது. இந்த சாதி அரசியலை வெற்றி பெறுபவர்களே தொகுதியை கைப்பற்ற முடியும். அந்த வகையில் இங்கே தேவர் சமூகம்தான் கிங் மேக்கர்ஸ். 25 முதல் 30% வரை இருக்கும் பெரும்பான்மையான சமூக வாக்குகள் காங்கிரசின் மாங்குடி மற்றும் பாஜகவின் பாண்டித்துறை பக்கமே செல்ல அதிக வாய்ப்புள்ளது. அடுத்ததாக 15% இருக்கும் செட்டியார் வாக்குகள் ப. சிதம்பரம் அவர்களின் ஆதரவாளரான மாங்குடிக்கு சென்றது. ஆனால் இம்முறை செட்டியார் சமூகத்தை சேர்ந்த பிரபு களம் இறங்குவதால் அவருக்கு பெரும்பான்மையாக செல்ல வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக 15% இருக்கும் முத்தரையர் சமூக வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கும் எக்ஸ்ஃபேக்டராக உள்ளது. வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் இம்முறை டிஎம்கே கூட்டணிக்கு ஆதரவு அளித்திருப்பதால் இவர்களின் ஒரு பகுதி வாக்குகள் மாங்குடி எம்எல்ஏ அவர்களுக்கும் ஒரு பகுதி சீமானை விரும்புவதால் சீமான் அவர்களுக்கும் செல்ல வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின வாக்குகள் 25% உள்ளது. இஸ்லாமிய வாக்குகள் மாங்குடிக்கு செல்ல வாய்ப்பு அதிகம். அதேபோல் கிறிஸ்தவர் வாக்குகள் இம்முறை பிரபுக்கு செல்ல வாய்ப்பு உள்ளது. பறையர் மற்றும் பள்ளர் வாக்குகள் சீமானுக்கும் எஸ்சி சமூக வாக்குகள் மாங்குடிக்கு செல்ல வாய்ப்பு அதிகம். 15% இருக்கும் யாதவர் சமூக வாக்குகள் பிஜேபி கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பு உள்ளது. சாதிய அரசியலை விரும்பாத இளைஞர்கள், முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் நகரத்தில் வசிக்கும் வாக்காளர்களின் வாக்குகள் பெரும்பாலும் சீமான் மற்றும் பிரபு அவர்களுக்கே செல்ல வாய்ப்பு அதிகம். முந்தைய தேர்தல் முடிவுகளை ஆராய்ந்தால் 2021 தேர்தல் நிலவரப்படி அதிமுக பாஜக கூட்டணி சுமார் 54,000 வாக்குகள் பெற்றது. தனித்து நின்ற அமமுக சுமார் 44,000 வாக்குகள் பெற்றுள்ளது. இம்முறை இவர்கள் இணைந்துள்ளதால் சுமார் 1,00,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. 2024 தேர்தல் நிலவரப்படி காரைக்குடி தொகுதியில் சுமார் 77,000 வாக்குகள் பெற்று காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக பாஜக அமமுக மொத்தமாக 74,000 வாக்குகள் பெற்றுள்ளது. இதன்படி பார்த்தால் அதிமுக மற்றும் அமமுக ஆதரவால் பிஜேபி ஒரு சில 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. ஆனால் சாதிய அரசியல், விஜய் அவர்களின் தவேக வருகை, சீமானின் வளர்ச்சி போன்றவைகள் முந்தைய தேர்தல் முடிவுகளை வைத்து வெற்றி வாய்ப்பை கூற முடியாது. அதனால் இந்த தேர்தலில் சாதிய அரசியல் மற்றும் இளைஞர்களின் வாக்குகள்தான் வெற்றியாளரை தீர்மானிக்கும். அந்த வகையில் சமூக வாக்குகள் மற்றும் கூட்டணி அடிப்படையில் காங்கிரசின் மாங்குடி அவர்களும். தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி தலைவர், மாற்று அரசியல், ஆளுமை திறன், இளைஞர் வாக்குகள், முத்தரையர், பறையர் மற்றும் பள்ளர் சமூக வாக்குகள் அடிப்படையில் சீமான் அவர்களும் முந்துகிறார். 4 முனை போட்டி என்பதால் கடைசி நிமிடத்தில் மற்றவர்கள் இவர்களை முந்தக்கூடும். 2026 தேர்தலில் கணிக்க முடியாத முக்கிய இழுபறி தொகுதியாக காரைக்குடி இருக்கும். உங்களின் கணிப்புப்படி யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை கமெண்ட் செய்யவும். இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்கு நன்றி. மற்றொரு வீடியோ பதிவில் முக்கிய அரசியல் நிகழ்வை மீண்டும் விவாதிக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.